வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். பரிதாபங்கள்லேருந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாவங்கள் அதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போயிடலாம். டிஸ்க்ளைமர். ஏங்க ஈனுங்க வந்துட்டீங்களா? என்ன ஃபேஸ் உங்களுக்கு டயர்டா இருக்கு? நான் உங்களுக்கு சுக்கு காஃபி போட்டுறவா இல்ல இஞ்சி டீ போடவா? இஞ்சி டீ போடவா? இருங்க நான் போட்டு வேலையாகணுமோ ரொம்ப கவனிக்கிறாங்க. நீங்க ஏலக்காய் போடவா? போடுமா போடு போடு. என்ன என்ன தட்டுலாம் வச்சு இல்ல நீங்க டயர்டா இருப்பீங்கல்ல, நல்லா இருக்கு. டீ நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா ஏதாவது வேணும்னு சொல்லுங்க, நான் எக்ஸ்ட்ரா சுகர். இல்ல வேணாம் வேணாம், நல்லா கரெக்டா இருக்கு. உங்களுக்கு எதுவும் வேணும் அதான். என்னங்க அங்க பாருங்களே, அந்த அந்த பையன் என்ன சீன் பாத்தீங்களா? செம காமெடியா இருக்கு. ஐயோ என்னடா தெரியல, இன்னைக்கு தான் நல்லா போற மாதிரி இருக்கு. சரி பால்கனில போய் நின்னு அப்படியே அந்த சன்ரைஸ் பார்க்கலாம் வரீங்களா? சன்ரைஸ் பார்க்கலாமா? என்ன ஆச்சு இன்னைக்கு? நான் லைட்டா டவுட் பண்றேன். வாங்க. அவங்க Dress எதுவும் காமிக்கறாங்க. ஜாலியா இருக்குல? சரி இன்னைக்கு வந்து ஒரு சேஞ்ச் இருக்கு. இன்னைக்கு வந்து என்ன சேஞ்ச்னு கண்டுபிடிங்க பாக்கலாம். கிளைமேட் சேஞ்ச் தான். ரொம்ப வெயில் ஏறிடுச்சு. குளிச்சிட்டு வந்தாலே வெக்கையா இருக்கு. ஐயோ கிளைமேட் சேஞ்ச் இல்லங்க. இன்னைக்கு வந்து என்ன ஏன் கிட்ட ஒரு சேஞ்ச் இருக்குன்னா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த Dress மட்டும் போட்டுனால என்ன? அடுத்த வேலை சொல்லுங்க. பேசுறா ஒண்ணும் இல்ல. முடி ஆட்றா முடியல தான் நினைக்கிறேன். முடி ஹேர் கட் பண்ணிருக்க. லைட் இது பண்ணிருக்க. ஹேர் கட்டா? ஹேர் கட் இல்ல, ஹேர் கட் பண்ண மாதிரி நல்லா அழகா வச்சிருக்க. முடி வச்சிருக்க. முடி வச்சு ஹேர் கட் மாதிரி த்ரெட்னிங். கன்ஃபார்ம் த்ரெட்னிங் தானா? இல்ல த்ரெட்னிங் பண்ணனும் உனக்கு. அது பண்ணிட்டா த்ரெட்னிங் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பண்ண மாட்டீங்கறீங்க. என்னன்னு கண்டுபிடிங்க. தோடு புத்து தோடு போய் நூல் மாதிரி சுத்துறதா? அது தோடே போடலையே நானு. தோடு குட்டியா இருக்கா? தோடு இல்லையே அது. ஆமா தோடுனா என்ன கம்மல்னா என்ன? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தோடு and கம்மல்? எல்லாமே இதா இருக்கு. என்னவா இருக்கும்? கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? இந்த பொட்டு வச்சிருக்கல, அந்த பொட்டு இவ்வளவு பெரிய பொட்டு இருக்கு. அதான் சேஞ்சா? சூப்பர்ங்க. எப்படிங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க? கேட்டா நான் கஸ் பண்ணிடுவேன். நானு அச்சி கைய விட்டு கண்டுபிடிச்சேன். ஏன்னா இவ்வளவு பெரிய உடம்புல இவ்வளவு பெரிய Dress போட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடி இந்த Dress இதுக்கு முன்னாடி வேற வீடியோல வந்து போட்டுருக்கீங்களா என்ன? இல்ல நினைக்கிறேன். புதுசா எனக்கு நீங்க இந்த Dress நீங்க வாங்கி கொடுத்த Dress தாங்க. வாங்கி கொடுத்தேன். அப்ப Dress மறந்துட்டீங்களா நீங்க? இல்ல Dress மறக்கலமா, நான் போட்ட மாதிரி இருக்குன்னு நான் கேட்டேன். நீ என்ன சட்டி வச்சிருக்கன்னு கூட எனக்கு தெரியும். உயிருக்கு உன் Dress என்னன்னு கூட எனக்கு தெரியல. என்னடா இது? நீ சொல்லாதமா, அதுக்கு அப்புறம் எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லாத. நீ கண்டுக்காத மாதிரி. நான் போட்டு கொடுத்த டீ, நான் காமிச்ச சன்ரைஸ் சன்செட் எல்லாமே வேஸ்ட். என்ன வேஸ்டா போச்சு போற? துணி போட்டது நல்லா இருக்கு, Dress சூப்பரா இருக்குங்கற, அப்புறம் அதுக்கு என்ன வேணும்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதான் க்ளவுஸ் இருக்கு முட்டிக்கிற மாதிரி. சண்டையா தவறும் போல இந்த அடுத்த சண்டை. ஆமா அந்த ரிமோட் எங்க? ரிமோட் சரி பாப்பமா. என்னம்மா பறந்து வந்து விழுந்துருச்சு. சரி சரி சரி. நைட் என்ன சட்னியா? ஹெல்ப் ஏதாவது பண்ணுவா? உன்னதான் ஹெல்ப் ஏதாவது வேணுமான்னு கேட்டேன் நான். ஹெல்ப் ஏதாவது பண்ணுவா? எதுவும் வேணாங்க, நானே பாத்துக்கிறேன். என்ன வந்திருந்தே உம்மனாவ மாதிரி இருக்கு. அப்ப என்ன கண்டுபிடிச்ச வரணும்? வாழ்க்கை பூரா குஸ் காம்படிஷன் மாதிரி. இது என்ன அது என்ன? குஸ் காம்படிஷன். டீயா? டீ போட்டுட்டு இருக்கியா? உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பேச வந்தாலும் சரியா கேட்கல, அதனாலதான். இது சுடுதண்ணியில ஒரு இலைய போட்டு கொதிக்க வச்சு அதுல இறங்கும். அதுக்கு பேர் டிகாக்ஷன் சொல்லுவாங்க. அதுல பாலை ஊத்தி சர்க்கரையை ஊத்தி குடிப்பாங்க. ஃபாரின் எல்லாம் அதை செஞ்சுக்கிட்டு. அதான் டீ தானே. சாப்பிட்ற டைம் வச்சு 8 மணி டீ போட்டுட்டு தெரியல. நீ போட்டுக்க. டீ தான் போடுறேங்க. ஏங்க கத்துறீங்க? கத்தல சொல்றேன். ஏன் கத்துறீங்க? ஓமா இருக்கு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கலான்னு வந்தேன். ஆயப்பாரு மூஞ்சி ஏமா அப்படி மாறுது? என்னங்க மூஞ்சி என்னங்க ஒரு மாதிரி இருக்கு? நல்லா தான் இருக்கேன் மூஞ்சி. நல்லா இருக்கு அப்படி இருக்காது. நீ மூஞ்ச மாத்திர. அப்ப எதுன்னு கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேன். நான் மூஞ்சிலாம் மாத்தலங்க. என்னன்னு சொல்லு. என்னன்னு சொல்லு. எங்க பேசவும் கூடாது. நீங்களாக கண்டுபிடிக்கணும். நான் அன்னியன் விக்ரமா 5 பேரையும் இது பண்ணி என்ன சார் பேச சொல்றீங்களா? என்னன்னு இப்படி பண்ணா எப்படி இருக்கு உங்களோட லைஃப்? பாக்குறேன் நான். வேற ஒண்ணும் கிடையாது. திடீர்னு 5 பேர் அப்படின்ட்டு ஒண்ணும் இல்லங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. பாத்திரத்தை உருட்டாத கோவம் வந்துச்சுன்னா அது வந்து எனக்கு எரிச்சலா இருக்கு. மண்டல டம்மால் டம்மாங்கிற மாதிரி எனக்கு இருக்கு. பாத்திரம் வர சவுண்ட் மட்டும் ரொம்ப எரிச்சல்.
விழுந்து அதுக்கப்புறம் சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கும் ஆடிக்கிட்டு. ஒண்ணு இல்லைன்னு சொல்ற. எங்க பாத்திரத்தை கழுவி வைக்கிறப்ப சவுண்ட் வராதா? இல்லம்மா எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து என்ன பிரச்சனை பண்ணேன், எதுக்காக நீ கோபமா இருக்க? இதே மாதிரிதான் நான் ஒரு வீடியோல பண்ணிருப்பாரு, ஏதோ ஒரு வைஃப் பாவங்கன்னு நினைக்கிறேன். ஜோக்கெல்லாம் சொன்னேன், சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். வீட்டுக்குள்ள வந்தோன்னு சுவிட்ச் போட்ட மாதிரி ஒரு கடுப்பாகி உட்காந்துக்கிட்டு என்ன புரியல உனக்கு என்ன ஏதாவது என்னன்னு சொன்னா நான் மன்னிப்பு கேட்கறேன். அதுக்கு நான் இல்லங்க ஒன்னும் இல்லைன்னு அப்படி மூஞ்சி வைக்காதம்மா. ஒண்ணுமே இல்லங்க. ஒன்னும் இல்லைன்னு அப்படி மூஞ்சி வைக்காதம்மா. டென்ஷன் ஆகுது எனக்கு, டென்ஷன் எரிச்சலாகுது எனக்கு. என்னன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல. ஏய் ஒரு பிரச்சனையும் இல்ல எனக்கு. ஒரு பிரச்சனை இல்லங்கற என்னங்க ஒரு மூஞ்ச. என்னன்னு சொல்லுங்க, பிரச்சனை ரொம்ப எரிச்சலாகிட்டு இருக்கணுமா? உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நான் சொல்லணுமா? என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்ல? திருப்பி குஸ் காம்படிஷனா என்னன்னு சொல்லு. என்ன ஞாபகம் இல்ல? வாங்கி கொடுத்தீங்களா? இங்க இருந்து போறப்ப என்ன சொன்னீங்க? Dress கடைக்கு போறோம், Dress எடுத்துட்டு வர்றப்ப டீ சாப்பிடலாம் சொன்னீங்கல்ல. டீ குடிக்கலைன்னா தலைவலியா இருக்கும். உங்களுக்கு ஏன் மேல அக்கறை இல்ல? டீ அதனால தான் 8 மணிக்கு டீ குடிச்சிட்டு இருந்தாங்களா? டீக்காக ஏன் அப்படி நிம்மதி இல்லாம வீட்டை மாத்துற? நான் தான் நிம்மதி இல்லாம மாத்துறேனா? நிம்மதி இல்லாம இருக்க நீங்க. ஒரு டீ வேணா நான் வாங்கி தரேன். வா டீ போங்க, வா டீ குடிங்க, வா. நீ வாங்க. கை வலிக்குது, அம்மா உடைச்சிருச்சு கை. ஒண்ணும் இல்ல நான் அவ்வளவுதான். இல்ல நீ ஞாபகப்படுத்திருக்க வேண்டியது நான் போனா. நான் ஞாபகப்படுத்த மாட்டேன். உனக்கு என்னைய பத்தி எந்த அளவுக்கு நீ அக்கறை இருக்குன்னு நான் பாப்பேன். செக் பண்ணிக்கிட்டே வருவேன். டீ கடை நிப்பாட்றியா? உனக்கா தோணணும். பாஸ் பண்ணிக்கிட்டே வரணும் ஒவ்வொரு டெஸ்ட்லயும். ஏன் தோணல? கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்தா என்ன? அப்ப வீட்டுல வந்து காசு இல்லாம ஒரு வேலைக்காரி வந்துட்டேன்னு உங்களுக்கு சந்தோஷம். சப்ஜெக்ட் ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஏமா இங்க வாமா, வேலைக்காரி சப்ஜெக்ட் இருக்காதா? டீ சப்ஜெக்ட் வேற, வேலைக்காரி பைக் சப்ஜெக்ட். நிப்பாட்டிட்டீங்களா? பைக் நிப்பாட்டணும். ஏன் சார் பைக் இங்க நிப்பாட்டிங்க? நோ பார்க்கிங் போர்டு வச்சிருக்காங்களே சார். வழக்கமா தான் இங்க நிப்பாட்டுவேன் நானு. ஏன் பைக்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க சார். அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பைக்கை எல்லாம் வந்து வண்டியில ஏத்தி எடுத்துட்டு போயிடுறாங்க டிராபிக் போலீஸ். போலீஸ் தானா இல்ல வேற எதுவும்? இல்ல போலீஸ் தான் தூக்கிட்டு போவாங்க. நீங்க என்ன பைக்? பைக் தான் சார். ஹலோ ஹலோ, எங்க படம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சு. படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்துச்சு. இரு ஒரு நிமிஷம் நான் கூப்பிடுறேன். எந்த ஸ்டேஷன் சார்? எங்க நீங்க என்ன பைக் ஓட்டிங்க சொல்லுங்க. திருடு போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? என்ன சார் திருடு? பைக் போலீஸ் தானே எடுத்துட்டு போனாங்க. நீங்க சைடு லாக் பண்ணீங்களா? சைடு லாக் பண்ணேன். இரு. ஹலோ சாப்பிட்டீங்களா? இங்க வந்துருவீங்களா வீட்டுக்கு? வரமா வீட்டு போய் இரு ஒரு நிமிஷம் இரு, நான் கூப்பிடுறேன். இரு. இல்லங்க, சாப்பிடுங்க சொன்னீங்கன்னா முட்டை போட்டு வைப்பேன். அதுக்கு தான். அதுக்கு இல்லம்மா, இங்க வண்டி வேற சப்பாத்தியா ரைஸா டயட் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. பேசக்கூடாது சார். இங்க RS 100 ஒன்று. RS 100லாம் திருடு போயிருக்குங்க வாய்ப்பு இருக்கு. நீங்க எதுக்கும் அந்த பாலத்துக்கு அடியில ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க போய் ஒரு தடவை நீங்க அதெல்லாம் செக் பண்ணிக்கங்க. நான் போயிட்டு செக் பண்றேன். சார் ஒரு நிமிஷம் வாங்க. என்ன சார்? சார் நீங்க அங்க பாலத்துக்கு அடியில இருந்தாலும் இருக்கும். சப்போஸ் அங்க வண்டி நிப்பாட்ட இடம்ல ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நேரா தரமணிக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாட்டி டென்ஷன்ல இருக்கும்போது ஏங்க நீங்க பேசுறப்ப கட் ஆயிருச்சு போன். கட்டல, நான் தான் கட் பண்ணேன். ஏன் கட் பண்ணி விட்டீங்க? வண்டி போட்டு வைக்கவா? எப்படி பொரிச்சு வைக்கவா? இல்ல ஃபுல் பாயில் மாதிரி போட்டு வைக்கவா உங்களுக்கு? நான் என்னன்னு வடகம் மட்டும் வச்சுக்கிறீங்களா? என்னன்னு வடகம் போதுமா? ஆஃப் பாயில் நடந்தது என்ன? சாரிங்க சாரிங்க. என்னங்க பைக்? ஆனா அப்பயுமே நான் முட்டையை உடைச்சு விட்டுருவேன். வந்து கொஞ்சம் லைட்டா வேகட்டுமே தொலைல மாதிரி. போலீஸ் இல்ல இரு, அப்படியே கரு இருந்தாலும் தொலைல போலீஸ் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு கொஞ்சம் சொல்லுவாங்க. வேகாதுல, அதுக்காண்டி உடைச்சு விட்டுருவேன். திருட மாட்டாங்க, அவங்க நோ பார்க்கிங்ல போட்டனால எடுத்துட்டு போயிட்டாங்க. நோ பார்க்கிங்ல போட்டீங்க. நான் பேசுறேன் வீட்டுக்கு வந்து நான் அந்த கதையை பூரா சொல்றேன். இல்லங்க எனக்கு புரியலங்க, அதான் கேக்குறேன். போலீஸ் வந்து போலீஸ் வந்து பைக் எடுத்துட்டு போயிருக்காங்களா? போலீஸ் வந்து பைக் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. நான் போலீஸ் வந்து என்ன பண்ணனும்? நம்ம ஃபைன் கட்டணுமா? போயிட்டாங்க. எவ்வளவு ஃபைன் கட்டணுமா? எப்படி அது டிராஃபிக்கா இல்ல லா அண்ட் ஆர்டரா இல்ல பைக் என்ன கண்ணல பார்க்கலாம் தான் இருக்கும். இந்த வெள்ளை ட்ரெஸ் போடுவாங்களே அவங்க தான் டிராஃபிக் போலீஸா? கேதி விளக்கு அவங்க தான் போய் எடுத்து அவங்களே ஓட்டிட்டு போயிடுவாங்களா? ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பைக்க கண்ணல பார்த்தாதான் கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கும். அதான் எங்க தெளிவா அடுத்தடுத்து ஒவ்வொன்றா கேள்வி கேட்டா சொல்றீங்க. இருங்க நான் வீட்ல இல்ல வேற இருடே. ஆமா நானா இருடே அங்க அப்பாட்ட ஏண்டி பேசிக்கிட்டீங்க? பைக் எல்லாம் தொலை, நான் வண்டி போலீஸ் எடுத்து போய் வச்சிட்டு வந்துட்டார் பைக். ஹலோ ஏப்பா, என்னப்பா என்ன சொல்லுது உன் ஒய்ஃப்? பைக் தொலைஞ்சு போச்சா? என்னப்பா நீ ஒரு இத்தனை வயசாச்சு ஒரு ஒரு கருத்தே இல்ல. நான் வந்து பேசிக்கிறேன். வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு இருப்பா வந்து உன் ஒய்ஃப். ஏங்க என்னங்க ஆச்சு? நான் கொஞ்சம் இருந்தேன். கொஞ்ச நேரம் நீ வெயிட் பண்ணு. நான் வந்து உனக்கு எல்லா கதையும் சொல்றேன். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு டீடைலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒருத்த நபரை சொல்லிட்டு இருந்தான், அவனும் போயிட்டான். அப்ப எவங்கிட்ட போய் நான் விசாரிக்கிறது? இப்ப சும்மா டென்ஷன் ஆகிட்டு கேள்வியா கேட்டுட்டு இருந்தா பாத்துக்க ப்ராப்ளம். கேள்வியா கேக்குறாங்க வீட்டுல இருந்துகிட்டு. எங்க பண்ற சார்? சார் கொஞ்சம் நின்று பாத்தீங்கன்னா சார் சார் அந்த பாலத்துக்கு கீழே பைக்கு. சரி 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 பைக்கை தேட விட்டுட்டு அவரை தேட கிளம்பிட்டார் போல. அதான் சரி. அப்ப அதான் சொன்னல அன்னைக்குதான். ஆமா ஸ்பீக்கர்ல போவா. எதுக்கு ஸ்பீக்கர்ல?
நான் வந்து வீட்ல இருந்தா கிளம்பி போகணும். வந்துடுறேம்மா, அதான் சொன்னேன் நான். போக கூடாது. நீ என்கிட்ட சொன்ன மாதிரி 2 நாள்ல வந்துரு. சரி. அப்படின்னா அப்ப இன்னைக்கு புதன்கிழமைனா வெள்ளிக்கிழமை நைட் வெள்ளிக்கிழமை வந்துருவியா? நைட்டு, ஆமா கிளம்புறேன். சரி 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 வந்து டிக்கெட்டும் போட்டேன் நானு. சூப்பர். டிக்கெட்டும் போட்டாச்சு. ஆமாடா, சனிக்கிழமை வீட்ல இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காது குத்து முடிச்சிட்டு அன்னைக்கு நைட்டு டிக்கெட் போட்டு நான் வந்துடுறேன். உங்க தங்கச்சி வீட்டு சைடுல ரொம்ப உன்னைய தான் கேக்குறாங்க. சரிடா, அவள்கிட்ட சொல்லிரு கிளம்பி வந்துருங்க. சரி சரி சரிடா. சரிம்மா. ஏங்க 2 நாள்ல ஊருக்கு போறோமா? ஆமா 2 நாள் ஊருக்கு போறோம்ல. என்னங்க எதுவுமே சொல்லல, நீங்க பாட்டுக்கு திடுதப்புன்னு ஊருக்கு போறோம்ன்றீங்க. ஞாயிற்றுக்கிழமை இருக்கு, அப்புறம் ஊருக்கு போகணுமா? யாருக்கு ஃபங்க்ஷன்? தங்கச்சி கட்டி கொடுத்தோம்ல, அவங்க வீட்டுல அவங்க ஓப்படியாக்கு பையன்களை ஓப்படியா பையனுக்கு என்னது காது குத்துறாங்கன்னு தெரியாதா? காது குத்தா தெரியாத மாதிரி நடிக்காத. எல்லாரும் வீட்டுல பேசிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க, தெரியாத உனக்கு, நடிக்காத நீ. இந்த கதையெல்லாம் எனக்கு சொல்லாதீங்க. நான் போய் யார்கிட்டயோ இதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். என் புருஷன் யாரு? நீங்க தானே கட்டினீங்க, நீங்க தானே சொல்லணும். இல்லங்க எனக்கு சத்தியமா எனக்கு புரியல. எப்படி 2 நாள் நீங்க டிக்கெட் கொண்டு போட்டீங்க? டிக்கெட் அப்ப டிக்கெட் கிடைக்காதனால வெள்ளிக்கிழமை கிடைக்காத பீக் டைம்னால ரிட்டர்ன் டிக்கெட்டும் போட்டு எல்லாம் போட்டு வச்சிட்டேன் நானு. இல்லங்க நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. உங்க குடும்பத்தோட நீங்க ஒதுக்கி ஓரமா வச்சிட்டீங்க. உங்க குடும்பத்துல நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதுல என்னை சேர்த்துக்க போறது இல்ல. நான் எதுக்கு லூசு மாதிரி நான் உங்க குடும்பத்துக்கு சேர்த்து ஏன் குடும்பம் வார்த்தை விடாத. இல்லவா அது உங்க குடும்பம், நீங்க பாத்துக்கங்க. நான் குடும்பம்னா கடுப்பாரு பாருங்க. நான் வரலங்க. 2 டிக்கெட் போட்டு நீங்களே இப்படி படுத்துட்டு போங்க. அதுல நான் வரல. என்ன டிக்கெட் நீ அப்பர் லோவர்ல போட்டுருக்கேன், சிங்கிள் பர்த் தான் கிடைச்சது போட்டு வச்சிருக்கானே. அப்படியே அப்பறக்க முடியுமா? வீணா போட்டோம். எனக்கு எதுக்கு என் குடும்பமா நாசமா போகுது? உங்க குடும்பம் தானே, காசு தானே வீணா போகுது. இங்க பாருங்க, நான் இங்க பாருங்க என்ன கையை பிடிக்கிறேன். என்ன அது சொல்லிட்டேன்னு நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல நான் வந்து விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் நான். அப்படி வந்து நடிச்சிட்டீங்கன்னா நான் வந்து கேனச்சிருக்கி நீங்க சொல்றது அப்புறம் அடுத்த டாபிக் போங்க. சொல்லுங்க, அதான் நீங்க சமாளிக்க வந்துட்டீங்கல்ல. அடுத்து அதான் இல்லம்மா, வந்து ஒரு சின்ன மேட்ரு, ஊருக்கு போறோம்னு சொல்லலன்னா அதுக்கு வர எல்லாம் போகணும்ல. நீங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணி டிக்கெட் போட்டு உங்க அம்மாட்ட பேசி எல்லாம் கட்டி கொடுத்த வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், அவங்க வந்து வரணுமே எல்லாம் எதிர்பார்க்கறாங்களேன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் சொல்றேன்ல. நீ எல்லாம் சொல்ற. நீ அப்ப உங்க அம்மாட்ட பேசுறது பூரா அப்படியே தெரியும் எனக்கு. ஜாஸ் போட்டு உங்க அண்ணன் தம்பி பேசுறது பூரா தெரியும் எனக்கு என்னங்கறதெல்லாம் சொல்லியா? நீ எல்லாத்தையும் சொல்றேன். அப்பயா சொல்லுவீங்களா? யாரும் வேலைக்காரி சமயக்காரி அவருக்கு தெரியக்கூடாதுன்னு வர மாதிரி பல தடவை பேசுறேன். செலவுக்காரியா வரவா? எல்லாமாவும் இருக்கு இந்த வீட்டுல. அது ஒரு தனி சப்ஜெக்ட் ஆச்சே அப்படின்னு. வர்றப்ப நெக்ஸ்ட் கடையில கிமியா டேட்ஸ் வாங்கிட்டு வரியா? கிமியா டேட்ஸ் அந்த பிளாக் கலர்ல இருக்கும்ல, அதுவுமே நிறைய ஃபேக்கான டேட்ஸ்லாம் இருக்கும். ஸ்வீட்டா இருக்கும், நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அன்னைக்கு வாங்கிட்டு வந்தீல, அதே மாதிரி இந்த வாட்டி வாங்கிட்டு வந்துரு. சரி வாங்கிட்டறேன். ஏய் வா, என்ன நீ பிரச்சனை? என்ன பண்ணு? இப்ப நீங்க கிம்மியா டேட்ஸ் வாங்கிட்டு போனேன்னு சொன்னீங்களா? கிம்மியா டேட்ஸ் வாங்கினா வண்டியில போறோம், நின்னு நான் தான் கடையில வாங்கிட்டு வரேன். அப்புறம் என்கிட்ட கைய சொல்லலன்னு வேற சொல்லிட்டு இருந்தா அப்புறம் எப்படி? நான் எப்பங்க உங்களோட கிம்மியா டேட்ஸ் வாங்க வந்தேன்? நீ வரல, நீ தூங்கிட்டு இருந்த வண்டியில. நான் தூங்கிக்கிட்டே இல்ல, என்னை தூங்க போட்டு போய் வாங்கிருக்கீங்க. உங்க காசு நீங்க அழிப்பீங்க, எப்படி வேணா அழிப்பீங்க, வீணாக்குங்க சொல்றீங்க. அதை இப்ப எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்க? எக்ஸ்பிளைன் பண்ணல நானு. டென்ஷன் ஆகாத. நான் வந்து நீ தூங்கிட்டு இருந்தனால சரி தூங்குறியேன்னு வந்து பாருங்க. நீங்க உங்க குடும்பங்க, உங்க லைஃப் நீங்க பாத்துங்க, நான் என் லைஃப் நான் பாத்துக்கிறேன். என்ன எனக்கு புரியல ஒண்ணு. என்னன்னு என்ன 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 இங்க வா, என்ன இங்க வா, என்ன என்ன சாரிமா, என்ன சண்டை போற மாதிரி கூப்பிட்டு சாரி கேக்குறீங்க? சும்மா சாரி விடு, பிரச்சனையை விடு. சரி ஊருக்கு போறோமா? ஊருக்கு போறோம். போக கூடாது. நான் சொல்றதை கேட்டா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். நான் நம்ம குடும்பத்துக்காக தான் சொல்றேன். வேணாம், போயிட்டு வந்தா 4000 ரூபாய் வரும். ரீஃபண்ட் கேளுங்க. சரி நான் கேக்குறேன். பிளான் கேன்சல். என்ன இப்ப உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க? அக்கா பவியக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேக்கா. இல்லக்கா ஹஸ்பண்ட் ஒரு காமெடி. போய் வாட்ஸ்அப் யாருக்கு மெசேஜ் பண்ணிருக்கீங்க? ஹஸ்பண்டுக்கு தான். அவருக்கா? ஆமா, அவருக்கு என்ன இதுல மெசேஜ்லாம் பண்ணிருக்கீங்க? எப்பவுமே எனக்கு அவர் மெசேஜ் பண்ணுவாரு வாட்ஸ்அப்ல. வாட்ஸ்அப்ல இங்க பாருங்களேன் எவ்வளவு கிளிங்கியா மெசேஜ். ஃபோன் பேச மாட்டீங்களா? ஃபோன்ல இல்ல, ஃபோன் பேசினாலும் டெய்லி காலையில குட் மார்னிங் புஜ்ஜு, ஐ லவ் யூ னு அனுப்பிட்டு தான் அவர் டேவே ஸ்டார்ட் ஆகும். அப்படியே என் பெட்ல அந்த பக்கம் படுத்துக்கிட்டு இங்க திரும்பி இருப்பாருக்கா. அப்ப கூட அவர் வந்து ஐ லவ் யூ புஜ்ஜுன்னு அனுப்பிட்டு தான் அந்த டேவே ஸ்டார்ட் பண்ணுவாரு. நேர்ல பேசவே மாட்டாங்களா? ரீல்ஸா? ஆமா, இன்ஸ்டாகிராம்ல அனுப்புவாரா? ஆமா, இல்ல ஒரே லவ். சமைக்கிறது மாதிரி இல்ல. சமைக்கிறது இல்ல, ஒரே லவ். இங்க போலாம் கப்புள் கோல்ஸ்ல, அந்த கப்புள்ல vlogலாம் போடுவாங்க. கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் போடுவாங்கல்ல, ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி. 12 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் எனக்கு அனுப்பி விட்டு நம்ம அதை பண்ணலாம், கப்புள் கோல் பண்ணலாம்னு அவர் தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அச்சோ அக்கா கால் பண்ற, ஒரு நிமிஷம் இருங்க. வாக்கிங் வந்து 5 மினிட்ஸ் தானே ஆச்சு, அதுக்குள்ள என்ன?
ஓ இவங்களோட ஹஸ்பண்ட் காலத்துக்கிட்ட ஏங்க இப்படி இருக்கீங்க நீங்க? ஏன் என்ன? புஷ்பா இருக்கால்ல, ஆமா புஷ்பா இருக்கு. அவ ஹஸ்பண்ட் இப்ப வரைக்கும் வாட்ஸ்அப்ல காலையில குட் மார்னிங் புஜ்ஜு, லவ் யூ மாலாம் அனுப்புறாராம். சரி அனுப்பு. நீ வாட்ஸ்அப்ல என்ன அனுப்பியிருக்கன்னு பாப்போமா? பாரு, போன்ல நோட்ஸ்ல யூஸ் பண்ண வேண்டியதெல்லாம் எனக்கு அனுப்பியிருக்க. இங்க பாரு, பருப்பு துவரம் பருப்பு 2 கிலோ, சொன்னதை மறந்துடக்கூடாது, கட்டு சொன்னதை மறந்துடக்கூடாது. ஒரு கொத்தமல்லி கட்டு உன் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்க முடியாதா? அவர் பேர்லயே அனுப்பிச்சுக்க வேண்டியதானே? அவங்க பேர்ல ஒரு சாட் இருக்குல்ல, வாட்ஸ்அப்ல ஃபுல்லா இத அனுப்பிச்சு வச்சிருக்கேன். இன்ஸ்டாகிராம போகலான்னு பார்த்தா திங்கிற ஐட்டமா அனுப்பி செஞ்சு கொடுன்னு வேற கேக்குறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ரொமான்டிக்கா பேசணும், அவ்வளவுதான். அந்த கல்யாணத்துக்கு ஆக்சுவலா நான் சாப்பிடும்போது வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் இல்ல 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 ரெடி ஃபுட் ரிவ்யூ பண்ணுவாங்க, அந்த வீடியோஸா பார்த்துட்டு இருந்தேன். என்ன பாட்டு என்ன பாடிக்கிட்டு இருந்தேன்? இல்ல 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 எல்லாம் வேதனை ஆதங்கம் அதான் பாட்டு. இல்லம்மா புஷ்பா, நீ வந்து தேவையில்லாத வேலையை பாத்துக்கிட்டு இருக்க. லவ் பண்றேன்னா அது உன்னோட வச்சுக்க. நீ லவ் பண்றேன்னு வந்துட்டு இங்க போறோம் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இங்க போறோம் ஸ்மைலி போட்டு இருக்கான்ல, காட்ட தேவையில்ல. உனக்கு இன்னும் பர்சனலா உனக்கு வச்சுக்கோங்க. நீ பேசிய குடும்பத்தை சண்டை ஆகிட்டு இருக்கு. இன்னும் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல ஏங்க அவங்கள்ட்ட ரூடா பேசுறீங்க? ஷவுட் பண்றாரா? அக்கா என்னக்கா என்னையே இவ்வளவு கத்துறாங்க, உங்களை என்னக்கா பண்ணுவாங்க? அவளை திருப்பி விட்டாரு. அக்கா ஓகே அவன் வேற கேட்ட போறாளே. இவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காளுங்களா இல்ல காட்டுறாளுங்களா அப்படி வந்துகிட்டு? என்ன இளவுன்னு தெரியல. ஏய் இந்தாமா செம்ம ஃபன்னா போச்சுங்க வீடியோ. நல்லா இருந்துச்சு, வேற லெவலா இருந்துச்சு. ஒய்ஃப் தான் ஹஸ்பண்டுக்கு அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்களா? இல்லை அப்படி நடக்கிறே இல்லையா என்னன்னு தெரில. சும்மாவே அவங்க டென்ஷனாக தான் இருக்காங்க. அந்த டென்ஷனை தான் அவங்க ஹஸ்பண்ட் மேலே திருப்பி விட்றாங்கன்னு வச்சுப்போம். இருந்தாலும் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு எதுவும் ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு டென்ஷன் டார்ச்சர் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணுறது இல்லையா? ஓகே நைஸ்ங்க, இந்த வீடியோ வேறு லெவலாக இருந்துச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் கான்டென்ட் ஃப்ரம் வரன்.